எல்லாருமே மீன்பிடி தொழில், யாருக்குமே வேற தொழில் தெரியல. அப்ப இங்க தொழில் இல்ல. அடுத்த ஸ்டெப் என்னது? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பணம் வேணும். அப்ப என்ன செய்யணும்? வேற ஊருக்கு போய் தொழில் பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து வேற ஊருக்கு தொழில் போயிட்டாங்கன்னா நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு ஒய்ஃப் மட்டும் நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அப்ப நாங்களும் வேற ஊருக்கு போறோம், எங்க குடும்பத்தோட போறோம் அப்படின்னு நிறைய பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு தெரியவே ஒரு 50-60 குடும்பங்கள் வெளியே போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்படித்தாங்க ஒரு படத்துல நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இந்த கதையை பார்ப்போம். ஆனா நிஜமாவே நம்ம ஊர்ல இந்த கதை நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு மொத்த 60 குடும்பமும் காலியாகி போகுதுன்னா அது வந்து ஒரு சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறோம். ஒரு பாத்துக்கலாம், நமக்குன்னு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டு 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 நம்ம இன்னைக்கு வெறுமனே ஒரு 60 குடும்பத்தோட இந்த தோமையார்புரம் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதை வந்து இப்பமே நம்ம இதை வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவேலைன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, வெறும் ஒரு 35-30 குடும்பம் தான் இந்த தோமையார்புரத்துக்குள்ள இருக்கும். அது எவ்வளவு ஒரு முன்னாடி உள்ள கதைகளை கேட்கும்போது அன்னைக்கு ஃபாதர்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தண்ணி பைப்பு கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் இந்த ஊரை உருவாக்குறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு. இங்க இருக்கக்கூடாது, நிலம் தர மாட்டோம், நீங்க வேற வேற அங்க போயிடுங்க, எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போயிடுங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எதிர்ப்பு. அப்ப எல்லாத்தையும் மீறி தான் நம்ம இந்த ஊர்ல இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 70 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோமையார்புரம் வந்து இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்தது சும்மா இல்லை. இப்ப நம்ம இந்த வந்து உட்கார்ந்து இருக்க இது வந்து ஒண்ணுமே இல்லை. முன்னாடி நடந்ததை கேள்விப்படும் போது தண்ணி வந்து துப்பாக்கி சூடு வரைக்கும், ஷூட் பண்ற வரைக்கும் ஆர்டர் கொடுக்க போயிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு பெரியவங்க சொல்ல கேட்கும் போது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆச்சரியமா, இவ்வளவு நடந்துச்சா, இவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சா, இவ்வளவு எல்லாம் பண்ணாங்களா, இவ்வளவு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களா, இப்படி எல்லாம் போட்டுனாங்களா. சாப்பிட்டுட்டு இருந்தது எங்க அம்மா அன்னைக்கு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு இந்த குழந்தைங்க எல்லாம் பட்னியா இருக்கும்போது அடுப்புல அரிசியை போட்டாச்சு. அப்படி போட்டு இருந்ததை கூட பக்கத்தூர்ல கவனிக்கல. நீங்க கிளம்புங்க, உடனே கிளம்புங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்ல குழந்தைங்க எல்லாம் பட்னியா இருக்கு, இப்பதான் சோறு வெந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ஈவினிங் போல போறோம். சம்மதிக்கவே இல்லை. இப்ப கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு 10 குடும்பத்தை உடனே அடுப்புல அந்த அரிசி வெந்துட்டு இருக்கும் போதே கையோட சட்டி பானையோட தூக்கி நாங்க இடம் தேடி அலைஞ்சோம் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி அவங்க சொல்லும் போதே கண்ணீர் வந்துருச்சு. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு போராடி நம்மளுக்கு இந்த ஊர்ல வந்து நம்மளை கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்மளும் அடுத்த கட்டத்தை இந்த ஊரை இப்ப ஆளாளு கிளம்பி போகணும்னா கடைசியா ஒரு 10 பேர் தான் இருக்கும்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களே எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், எங்களுக்கும் போக்கு இடம் இல்லாம இல்ல, எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம இப்போதைக்கு 60 குடும்பம் இருக்கோம்னா இப்பவுமே நம்ம போராடி நமக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளலைன்னா ரொம்ப குறைவு. நாளைக்கு ஒரு 5 வருஷத்துல தோமையார்புரம் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரியா? அதனால இப்பவுமே எல்லாரும் ஒற்றுமையா போராடுவோம். நமக்கான உரிமையை நம்ம தான் வாங்க முடியும், அடுத்தால் யாரும் தரப்போறது இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா இந்த தூண்டில் பாலத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட நமக்கான போராட்டத்தை தொடருவோம். நன்றி. நம்ம ஊர் சூழல்ல அவங்க எப்படி வளர்ந்தாங்க, நம்ம ஊரு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்ம என்னென்ன போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம், நம்ம எவ்வளவு துன்பங்களை இதுக்கு முன்னாடி மேற்கொண்டிருக்கோம். அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னும் போராடுறதுக்கு நல்ல துணிவு இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடியும் போராடி இருக்கோம், இனியும் போராடுவோம் சொல்லிட்டு தனது உணர்ச்சிகள் வழியாக நமது எழுச்சியை உண்டாக்கிய திருமதி ஸ்டெபி அக்கா அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக மிக்க நன்றிகள். அடுத்ததாக நமது ஊரின் அடுத்த உரிமை குரலாக அண்ணன் சேவியர் அவர்களே பேச அழைக்கிறோம்.